அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஒரு மிகப்பெரிய துயரமான சம்பவம் சவுதி அரேபியாவில் நிகழ்ந்துள்ளதுங்க. இந்த நியூஸை கேள்விப்பட்டவொடனே என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலைங்க. அப்படியே ஸ்டக் ஆயிடுச்சு. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இன்று அதிகாலை 1:30 மணிக்கு இந்த துயரமான சம்பவம் நிகழ்ந்ததாக சவுதி அரேபியாவிலிருந்து வெளியாகும் பத்திரிகைகள் தகவல் வெளியாகியுள்ளது. வெளியான ஆதாரத்தின்படி பார்த்தோம்னா, மெக்காவிலிருந்து உம்ராவை முடித்துவிட்டு மதினா நோக்கி புறப்பட்டு சென்ற யாத்ரிகளின் பஸ்ஸும் டேங்கர் லாரியும் மோதியதில் 42க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் உயிர்ந்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்றும் அஞ்சப்படுகிறது. மரணித்தவர்கள் அதிகமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிக எண்ணிக்கையில் மரணித்துள்ளதாக முதற்கட்ட தகவல் த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் வெளிவந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா 20 பெண்கள் மற்றும் 11 குழந்தைகள் அடங்குவர். ஜெத்தாவில் உள்ள இந்தியன் எம்பசி இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது. அதுபோல் எமர்ஜென்சி ஹெல்ப் நம்பரை வெளியிட்டுள்ளது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களே, இதுதாங்க ஹெல்ப்லைன் நம்பர். அதனால் இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பெரும்பாலான பயணிகள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது இந்த கோர விபத்து ஏற்பட்டுள்ளது. மீட்பு குழுக்கள் மற்றும் உள்ளூர்வாசிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து தீயை அணைத்த போதிலும் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்த கோரமான விபத்து பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மரணித்தவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாம் அலைக்கும்.